சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, அன்பாக இருந்தால் எல்லாத்தையும் நாம் சாதிக்கலாம். இன்றைக்கி காலையில் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் இதை பற்றி நாம் பேசியிருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு சாய்ராமுடைய ஒரு மிராக்கிளை ஷேர் பண்ண போகிறேன். அந்த சாய்ராமோ எல்லாரும் மேலேயும் கோபம். கணவனை இழந்துட்டாங்க. இவங்க தான் ரொம்ப அவங்க வீட்டில் என்ன சொன்னாலும் அது மற்றவங்க கேட்டே ஆகணும். அப்படி மற்றவங்க கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாரும் மேலேயும் கோபம் வரும். எடுத்து கண்ணா பின்னா அப்படின்னு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் வருந்துவாங்க. மைண்ட் அளவில் ரொம்ப டிப்ரெஸ்ட். இதெல்லாம் முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்துதான். அப்போ இந்த வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தை காலையில் அந்த வீடியோ கேட்கும்போது, சரி இவர் இப்படி சொல்கிறாரு, அன்பாக இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறாரு. நான் இந்த நிமிஷம் அன்பாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன நிமிடம் அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாருடைய முகத்துலேயும் இருந்துச்சா. இவங்க நினச்சதுக்கே சாயப்பா இப்படி கொடுத்துருக்காருன்னா, அதன்படி வாழ்ந்தா இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இதெல்லாம் சத்தியமான உண்மைகள். ஏன்னா அந்த சாய்ராம் பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இத்தனைக்கும் ஒரு நியூ சாய்ராம் தான் அவங்க. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம குடும்பத்தில் அவங்க சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அப்போது அன்பாக இருந்தால் எதையும் வெல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அன்பு செலுத்தாமல் வெளியில் இருக்கிறவங்க கிட்ட அன்பு செலுத்துறதால எந்த பயனும் இல்லை. அது வெறும் நடிப்பு. ஏன்னா வெளியில் அன்பு செலுத்தி தான் ஆகணும். எல்லா மனுஷனும் யாரையோ ஒருத்தவனை நம்பி தான் இருக்கான். அதனால தான் அவன் வெளியில் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கானே தவிர, ஆனால் உண்மையான அன்பு இல்லை. அவன் நடிக்கிறான். தன்னுடைய தேவையை கிடைக்கணுன்றதுக்காக அவன் நடிக்கிறான். அப்போ அவன் குடும்பத்தில் என்ன சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான், குடும்பத்தில் இருக்கிறவங்களை அவன் எப்படி அன்பாக பார்க்குறான், இதுதான் இங்கே நாம் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயமும் உண்மையும் கூட. அப்போ உனக்கு உன் மனசில் கள்ளம் கபடம் இல்லாமல் நீ இருக்கிறையா இல்லையான்றத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எதிராக மனிதர்கள் செயல்படும் போது நீ ஏன் ஆணவத்தில் உச்சத்தில் நிற்கிற, ஏன் எரிமலையாக வெடிக்கிற? அப்போது உன்னுடைய அதிகாரத்துக்கு அவங்க கட்டுப்படலை அப்படின்றதுக்காக உனக்கு கோபம் பொங்கி வருது. அப்போ இப்படிப்பட்ட மனநிலையில் எப்படி நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீ விரும்புகிற? அப்போது மற்ற மனிதர்கள் உங்களோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிற. அப்போனா என்ன பண்ணணும்? மனிதர்கள் அத்தனை பேரையும் வெளியில் தள்ளிட்டு எத்தனை அந்த குடும்பத்தில் நபர்கள் இருக்காங்களோ, ஒரு 3 பேர் 4 பேருனா 4 பேரை வெளியேற்றிடுங்க. வெளியேற்றிட்டு 4 ரோபோட்டிக் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கரெக்டாக செய்யும். நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் அது கரெக்டாக செய்யும். அப்போது உணர்ச்சி இல்லாத மனிதர்கள் தான் நீங்கள் விரும்புகிறீங்க. உணர்ச்சி இல்லாத மனிதர்கள் ரோபோட்டிக் தான். ஏன்னா மனிதர்கள் அத்தனையுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். உணர்ச்சியானவர்கள் தான் மனிதர்கள். எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு, ஆனால் ரோபோட்டிக்கு இல்லை. அப்போனா நீங்கள் ரோபோட்டிக்கை தான் மாற்றி வைக்கணும் உங்கள் வீட்டில். அப்போ தான் நீங்கள் சொன்னதை அத்தனையும் செய்யும். ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் செய்யும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அழ தெரியாது. ஏன் அழு அப்படின்னா தான் அழுவோம். வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடு அப்படின்னா தான் அது வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுக்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கும் ஒரு உரமாக உட்காந்து தான் இருக்கும். ஸோ உங்கள் ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்ற ஒரு தாட்டு நமக்குள்ளே வருந்திருக்குது. அப்படின்னும் போது அன்பாக யார் மேலேயும் இருக்க முடியாது. எதுக்கு நம்ம அன்பை இங்கே வலியுறுத்தி பேசுகிறோம் அப்படின்னா, எல்லா மனிதர்களும் நம்மளை மாதிரி இருந்துடவே முடியாது.
எல்லா மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். அப்போ வித்தியாசமான மனிதர்கள் மூலமாக தான் நாம் சூழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் அடுத்தவங்களுக்கு வித்தியாசமானவர்கள் தான். அதனால யாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம உறவுகள் தான் இல்லைன்னு சொல்லலை. சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களை கண்டித்தோம், இல்லைன்னு சொல்லலை. சின்ன குழந்தையா இருக்கும்போது கண்டித்தோம் அப்படின்றதுக்காக பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறமும் நான் கண்டிப்பேன், என்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் நீ வாழணும் அப்படின்னா அது அதிகாரம் தானே. அப்போ சின்ன வயசில் ஏன் கண்டிச்சோன்னா குழந்தைங்க ஒழுக்கமாக வளரணும்னு கண்டித்தோம். இன்றைக்கி குழந்தைங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஒரு 20 வயசை தாண்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும். அப்போது எடுத்தவனே எதுக்கெல்லாம் பொங்கிடக்கூடாது. ஒருவேளை தப்பு செஞ்சால் கூட அன்பால் திருத்தணும். அப்போ அதிகாரத்தால் திருத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆணவத்தை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறத நீ செய்யலை, இந்த ஒரு வார்த்தை தான் எல்லா மனுஷனையும் முடமாக்குது, நோயை வர வைக்குது. பைத்தியக்காரத்தனமான ஒரு மனுஷன் இந்த இடத்துல தான் இருக்கிறான். கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், அதில் தான் நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நாம் தனிமைப்படுத்தப்படுவதுன்றது நிச்சயம். ஆனால் அந்த தனிமையோட வலி வேதனை எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும் தெரியுமா. லைஃப்பில் நானும் தனிச்சு விடப்பட்டேன். யாராவது 4 பேர் சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் கிட்டத்தட்ட 6-7 மாதம் நான் இருந்தேன். அந்த வலி எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட எல்லா வலியையும் நான் இங்கே அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அனுபவிக்காத வலின்றது எது நானும் யோசிக்கிறேன், எந்த ஒரு லைனாவது நம்ம அனுபவிக்காமல் இருக்குமா அப்படின்னு. ஆனால் சுற்றி முற்றியும் பார்த்தா எல்லா வழியிலையும் அனுபவிச்சிட்டேன். இந்த மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை ஒருவேளை பொண்ணாக பிறந்ததான் அதையும் நான் அனுபவிச்சிருப்பேன். அந்த ஒரு கொடுமையை தான் நான் அனுபவிக்கலை, மற்றது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். அது கண்டிப்பாக ஏதோ இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்மத்தில் பெண்ணாக பிறந்திருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கா. அதுதான் பெண்களோட முக்காவாசி அந்த வலி எனக்கு தெரியுது. என் மாமனார் என் மாமியார் இப்படிலாம். அதனால தான் அதை பற்றியும் நம்ம நிறைய ஆடியோஸு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் உங்கள் சொந்தத்துக்கிட்டையும் உங்கள் பந்தத்துக்கிட்டையோ உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதுக்கு பயிற்சி எடுங்க. அன்பினால் வெல்ல முடியும், அன்பினால் கடவுள் என் கூட இருப்பார், அன்பால் வாழ்ந்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். அந்த அம்மாவோட வயசு கிட்டத்தட்ட 60. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்களா இல்லை ரிட்டையராக சரி எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பல வருஷமாக அந்த அதிகாரத்தோடையே வாழ்ந்துட்டாங்க. அவங்கள நான் தப்பு சொல்லலை. ஆனால் சில உண்மையான விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதோ நம்ம பொறுப்பாக இருக்குது தானே. ஸோ அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எனக்கு தனக்கு ஒரு அதிகாரம்தான் ஒரு அடையாளமாக இருந்தது, அந்த ஒரு தாட்டை அவங்க மனசில் வச்சிட்டதால தான் இவ்வளோ பிரச்சனைகள். அப்போ அவங்க ஆரம்பத்திலே அந்த அதிகாரம் இல்லாமல் அன்பை தான் அடையாளமாக வெளிப்படுத்தி இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மனம் அவங்களுக்கு இருந்திருக்காது. ஸோ நம்ம மனசு குழந்தைங்க மனசு மாதிரி. ஏன்னா நம்ம எல்லோரும் குழந்தைங்களேருந்து தானே முதியவர்கள் ஆனோம். யாரும் எடுத்த உடனே முதியவர் ஆகலைல்ல. அப்போது அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் அந்த குழந்தையோட மனசு எப்படிப்பட்டதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் குழந்தை மாதிரி தானே இருந்தோம், நாமளும் அந்த மனநிலையில் தான் இனிமேல் இருக்கணும்னு ஆசைப்பட்டு பாருங்கள். உங்கள் மனசில் சாயப்பாக இருக்கிற ஒரு நொடியையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்போ அந்த அம்மாக்கிட்ட சரி நம்ம இனிமேல் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க பையன் ஏதோ நேற்று நடந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு சாரி கேட்டாங்க. சாரி கேட்டவன் அந்த அம்மா பரவாயில்ல, நான் தான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனசு ஏதோ இதாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, இல்லைம்மா இனிமேல் நான் நீங்கள் கோவப்படாத மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பையன் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு
அவங்களும் உங்கள் பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிப்பா நானும் வந்து ஏதோ கொஞ்சம் டென்ஷனில் பேசிட்டேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி என் பையனோட கையால் ஒரு நல்ல ஒரு காஃபி, அவன் காஃபி நல்லா போடுவான், அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த காஃபி போட்டு குடிக்கும்போது குடிக்க குடிக்க என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு. அந்த உறவு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியங்க. வேற எதுவும் வேண்டாம், சாப்பாடு கூட வேண்டாம், தங்கம் வேண்டாம், விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் வேண்டாம், கார் வேண்டாம். அன்பா உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா இருந்துச்சுன்னா போதும், 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். 100 years guaranteed, without any disease, without any worries. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முயற்சிகள் எடுக்கிறவன் வீழ்ச்சி அடையிறதே இல்லை. அவன் எடுக்கிற ஒரு முயற்சியும் வெற்றி வாய்ப்பு தான். அன்பினால் சாதிக்க முடியும், வம்பினால் சாதிக்க முடியாது. சோதனையை வேணால் அனுபவிக்கலாம். எல்லா மனுஷனுக்கும் ஒரு பொறுமை இருக்குது. அதிகமாக யார் கோவப்படுறாங்களோ அவங்கள ஒதுக்கி வைக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கடவுளாக பார்த்து ஒதுக்கி வச்சுடுவார். கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த இடத்துல அன்பு இல்லை, வம்புக்காகவே வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க, 2 பேரில் ஒருத்தங்களாவது விட்டு கொடுத்தா கண்டிப்பாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் 2 பேருமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னும் போது இந்த சண்டை, பிரிவு, டைவர்ஸ்ட், மறுபடியும் அடுத்த லைஃப் வந்து பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கல. இங்கே பெருசாக ஒன்றும் இங்கே எதுவும் நடக்கலை. அதுக்கு நம்ம அவசரப்பட்டு உள்ள நுழையிறோமோ இல்லை இன்னும் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணலை. இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியர், செகண்ட் லைஃப் வேணுமா வேண்டாமா? வேணும்னா ஃபர்ஸ்ட் லைஃப்பில் என்னென்ன தப்புகள் செய்தோமோ, எது கோபத்தின் உச்சத்தில், ஆணவத்தின் உச்சத்தில் நம்ம கற்றுனமோ அது எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணாமல் இருந்தால் கல்யாணம் பண்ணு. அந்த தகுதி இல்லைன்னா நீ தனிச்சு நில்லை. உன்னுடைய கேரக்டர்ஸ்க்கு ஒத்துக்கிறவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணு, இல்லைன்னா ஒதுங்கி நில்லை. ஏன்னா உன்னுடைய கேரியரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அவங்க கேரியரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நீ வட துருவம், அவங்க தென் துருவம்னா மறுபடியும் கொஞ்ச நாள் வாழ்ந்து அடுத்த கொஞ்ச நாளில் பிரிஞ்சா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். எல்லாமே நான் தானா அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அந்த குற்ற உணர்ச்சி வந்துச்சுன்னா வாழவும் முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு மேரேஜை முடிஞ்ச அளவுக்கு அன்பா அக்கறையா எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும்ன்ற நம்பிக்கை வரும். அதையும் மீறி முயற்சி பண்ண, பட் என்ன பண்ணுறதுன்னு உங்கள் மனசுக்கு உண்மையாக தெரிஞ்சதுன்னா அப்புறம் கடவுள் விட்ட வழி. ஏன்னா சில இடத்துல வந்து கர்மா அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருக்குதுன்றதை சொல்லியிருக்கோம். பிரிஞ்சு வாழ்வதே நல்லது. பிரிஞ்சு வாழ்ந்தால் அவங்களும் சந்தோஷம், நானும் சந்தோஷமாக இருப்பேன். அந்த மனநிலை வந்துடுச்சுன்னா அந்த மனநிலையை கடவுள் கொடுத்த மாதிரி. ஆனால் அடுத்த வாழ்வுக்கு கொஞ்சம் வேண்டான்னு நான் சொல்லலை, அதே நேரத்தில் வேணும்னு சொல்லலை. அடுத்த வாழ்க்கை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை, பண்ணிக்க வேண்டான்னு சொல்லலை. அது உங்கள் மனநிலையில் எழக்கூடிய எண்ணங்கள், கேள்விகள், பதில்களை பொறுத்து அடுத்ததுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா இந்த சொல்லுவாங்கள்ல சிங்கிள்னு அப்படி இருந்து பாருங்கள். என்னமோ ஏதோ சாதிக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல உறுதியாக இருங்க. பாருங்கள், எல்லா சைடும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி 2வது வாழ்க்கையை பற்றியும் நான் இங்கே பேசுகிறேன்னா அப்போ கொஞ்சம் அது நான் யோசிச்சிருக்கேன் தானே, அதுதான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஓகே உங்களுக்கு கர்மாக்கெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் விருப்பமானவர் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. அப்படி சொல்கிற அளவுக்கு நான் வந்து இங்கே அவர் கிடையாது, இவர் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன். ஸோ மனுஷனாக என்ன யோசிக்கணுமோ அதை யோசித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல அன்பாக இருக்கணும், எதற்கும் ஆசைப்படக்கூடாது,
பற்றற்ற நிலையில் இருந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் மனசில் என்றைக்குமே ஒரு கடவுளுடைய சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்தும். இது உண்மைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். அதே மாதிரி சாய்ராம் சேனலில் டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் சாய்ராம்ஸ் 4 o'clock சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேர் 11 மணி சொன்னீங்க, ஆனால் 12 மணிக்கு அன்பே சாய் ஆடியோ வருது, 11 மணிக்கு அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அதனால் எவ்ரிடே 4 o'clock சாய்ராம் சேனலில் 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆடியோ நிச்சயமாக வரும். அதே மாதிரி சாய்ராம் சேனலுக்கு நேம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அன்பே சாய் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நேம் சாய்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நேம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். அது எது பெஸ்ட்டாக இருக்குதோ, எது டக்குன்னு நம்ம சேனலுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர பேர் அது மனசில் சட்டுன்னு பட்டுடுச்சுன்னா அதை நம்ம இமீடியட்டாக அந்த சேனலுக்கு நேமை மாற்றிடலாம். ஸோ எவ்ரிடே மதியம் 4 மணிக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே, ஏன்னா இது மாதிரிலாம் பேசுகிறதுக்கெலாம் நான் பேச மாட்டேன், ஒன்றும் ஃபீல் பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நாம் ஏதாவது ஒரு ஆடியோ ஒரு கேள்வி பதில் பேஸ் பண்ணியோ இல்லை மூட நம்பிக்கை பேஸ் பண்ணியோ சம்திங் ஸ்பெஷல் ஏதாவது ஒரே ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியோ நாம் பேசுவோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.